அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் மெஹமூத் அக்ரம். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நான் இதை உங்ககிட்ட தமிழில் கேட்டேன். இதே எனக்கு தெரிஞ்ச வேறு லாங்குவேஜஸில் உங்ககிட்ட கேட்குறேன். தமிழ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மலையாளம் சுகமானோ சுகமானு. தெலுங்கு ఎలా ఉన్నారు బాగున్నాను. కన్నడ ಹೇಗಿದ್ದೀರಾ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀನಿ. ಕೊಂಕಣಿ ಕಸೋಸೈ ಹಾವರಸ. ಒಡಿಯಾ ಕಮಿತಿ ಅಚ್ಚಂತಿ मोबोला अच्छी. हिंदी कैसे है? ठीक हूँ. भोजपुरी का हाल बा? सब बढ़िया बा. संस्कृत भगवान कथा मस्ती सम्यक. बेंगाली केमन आछे? बालो आछे. असामीस केने आछे? बाले आछो. गुजराती तमे केम छो? मने सारू छे. पंजाबी तुसी गीतान हो? मैं ठीक हान. नेपाली केच्चा ठीक छा. मराठी कसे आहात? मैं ठीक है. उर्दू क्या हाल है? ठीक हूँ. बर्मीस नी कांगला नी कांग पादे. सिंगल कोमद कोंदाई दिविही किहुने रनगलुख पस्तो संगयास खयास. चाइनीस नी हावमा ओहन हाव. रशियन कागडिला करसो. कोस्टिन काकोस्त दोब्रा. जपानीस ओगेंकी दस्का एंकी दसु. ताई सबाइडी मान सबाइडी केमर सक सबाई मलाई अफा खबर पैक. फिलिपिनो कमुस्तपकयो मबुती. पर्शियन फारसी चतोरी खूबोम. अरबिक सऊदी केल हाल तमाम. अरबिक कमान के फालक कोइस. अरबिक कोइट स्लोनक जैन. अरबिक इजिप्ट इजायक कोइस. हिब्रू मास्लम हा तोतुदा. तुर्किश नाफिसिन पेंजिम. ग्रीक Persista, Policala, Italian, ¿cómo está? Molto bene. Spanish, ¿cómo estás? Bien, gracias. French, ¿cómo te lleve bien? German, we get a sinan, we get a scoot. English, how are you? I'm good. Georgian, broker heart, Kargad, Armenian, inch basis. Lavem, Tagalog, ¿cómo está acá? Mayas, Portuguese, ¿cómo va a ser? Muito bem. Sarasta. துமிக்கான சௌரியம்யா சௌரியம். நான் 5th ஸ்டாண்டர்ட் வர இங்கே சென்னையில் படித்தேன். இப்போ இஸ்ரேல்னு ஒரு நாட்டில் நான் ஆன்லைன் எடுக்கேஷன் படிச்சுட்ருக்கேன். அவங்க எல்லாம் எனக்கு ஹீப்ரு லாங்குவேஜில் தான் சொல்லி தருவாங்க. எனக்கு ஏற்கனவே ஹீப்ரு லாங்குவேஜ் எழுத படிக்க தெரிஞ்சனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அடுத்து நம்ம நாட்டில் உள்ள ஜனகணமன நேஷ்னல் ஆந்தம் அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இஸ்ரேல் நாட்டில் அவங்க நேஷ்னல் ஆந்தம் நான் அவங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். கோலு பாலேவா பெனிமா நேஃபிஷ் யஹூதி ஹோமியா உல் ஃபாத்திமிஸா காதிமா Sofia Odlo auta Jigwateno Ha 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 Tikwat Lihiotam Kofisi Siare Seno Erushalayim Lihiotam Kofisi Siare Seno தியான எருசலேம். நான் முதல்ல கற்றுக்கிட்ட எழுத்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் தன் கையால் எழுதிய தமிழ் எழுத்து. அந்த எழுத்தை நான் 4 வயசில் கற்றுக்கிட்டேன். அடுத்து கிரந்த, அடுத்து வட்டெழுத்து, அடுத்து எஜிப்சியன் ஹைரோகிராஃபிக், அடுத்து அராமிக், அடுத்து சௌராஷ்டிரா. இந்த எழுத்துக்களெல்லாம் நான் 4 வயசில் கற்றுக்கிட்டேன். தயவு செஞ்சு விசில் அடிக்காதீங்க. எங்கள் அத்தா வெளிநாட்டில் இருக்கும்போது எனக்கு 200 லாங்குவேஜஸ் சொல்லி கொடுத்தாங்க.
நான் ஈஸியாக கற்றுக்கிட்ட லாங்குவேஜ் அரபிக். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட லாங்குவேஜ் சைனீஸ், தாய், கெமர். இன்னைக்கு நான் சொந்தமாக ஒரு லாங்குவேஜே கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த லாங்குவேஜ் உலகத்திலே எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த லாங்குவேஜுக்கு நான் பேர் வச்சுருக்கேன், அத்தான் பேர் வச்சுருக்கேன். எனக்கு பிடிச்ச லாங்குவேஜ் தமிழும் அரபிக்கும். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் மதர் டங் தமிழ். தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் தமிழ் பேசினா எல்லாருக்கும் புரியும். ஆனால் இதே நீங்கள் படித்து முடிச்சுட்டு உங்களுக்கு டெல்லியில் வேலை கிடச்சிச்சு, நீங்கள் அங்கே போய் ஒர்க் பண்ணணும்னா உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சாகணும், இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அங்கே யாருமே தமிழ் பேச மாட்டாங்க. அப்போ நீங்கள் ஹிந்தி இப்போ கற்றுக்கணுன்னா ரொம்ப கஷ்டம். அது நீங்கள் சின்ன வயசுலேருந்தே கற்றுருந்தா தான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா சின்ன வயசில் தான் நீங்கள் ஈஸியாக கற்றுக்க முடியும். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இன்றைக்கி ஒரு லாங்குவேஜ் கற்றுக்குறீங்கன்னா அது 1 மாதத்துலேயே நீங்கள் மறந்துட்டீங்கன்னா என்ன செய்யுது? அதுக்கு நிறைய பிரெயின் டெவலப்மெண்ட் விஷயங்கள் தேவைப்படுது. எனக்கு இந்த டைப் ரைட்டிங்னா ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப ஸ்பீடாக டைப் ரைட்டிங் பண்ணுவேன். இப்போ என்னால் 400 லாங்குவேஜஸில் ஸ்பீடாக டைப் ரைட்டிங் பண்ண முடியும். நான் 2014 வேர்ல்டு யங்கஸ்ட் மல்டிலிங்குவல் டைப்பிஸ்ட்னு அவார்டு வாங்கியிருக்கேன். நம்முடைய சூரா அல் ஃபாத்தியா நான் 180 லாங்குவேஜஸில் நான் டைப் ரைட்டிங் வித்தின் 6 hours சாதனை பண்ணியிருக்கேன். டைப் ரைட்டிங் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸி கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இங்கிலீஷில் நான் டைப் ரைட்டிங் பண்ணால் 26 லெட்டர்ஸ் தெரிஞ்சால் போதும். அதே தமிழில் நான் டைப் ரைட்டிங் பண்ணேன்னா 299 லெட்டர்ஸ் தெரிஞ்சால் தான் தமிழ் டைப் ரைட்டிங் பண்ணும். இப்படி 400 லாங்குவேஜஸில் எத்தனை லெட்டர் இருக்கும்? அந்த லெட்டர் நான் எல்லாம் என் மூளையில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கிலீஷில் இப்போ ஏன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தமிழில் யான் எழுத்து மாறும். அதே மாதிரி அரபிக்கில் ஷான் வரும். அதே மாதிரி ஜாப்பனீஸில் தூண் வரும். அதே மாதிரி தாயில் பான் வரும். இந்த மாதிரி 400 லாங்குவேஜஸில் கீ மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கோம். என்னால் இது எப்படி கற்றுக்க முடிஞ்சுன்னா நான் பிரெயினை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருக்கேன். அதனால் எனக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்குது. இப்போ நீங்களாம் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்குறீங்க, அது ஏன் உங்களுக்கு மறக்குதுன்னா உங்களுக்கு ஞாபக சக்தி இல்லை, குறைவாக இருக்குது. அதனால தான் உங்களால் லாங்குவேஜ் கற்றுக்க முடியல. எந்த ஃபுட்டு சாப்பிட்டா ஞாபகம் மறதி, அதாவது மெமரி லாஸ் ஆகும். எந்த ஃபுட் சாப்பிட்டா மெமரி பவர், ஞாபக சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எது சாப்பிடக்கூடாது? அதில் ஃபஸ்ட்டு ஒயிட் சுகர். ஒயிட் சுகர்னா ஒயிட் சுகர் மட்டும் சாப்பிடாம இருக்கக்கூடாது. இந்த ஒயிட் சுகர் கலந்துருக்க பொருள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. அடுத்தது மைதா, அடுத்தது அயோடின் சால்ட்டு, அடுத்து ரீஃபைண்ட் ஆயில், அடுத்தது கூல் ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம், அடுத்து கடையில் விற்கிற ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட். இது எந்த குழந்தை சாப்பிடுதோ அந்த குழந்தைக்கு ஞாபகம் மறதி வரும், மெமரி லாஸ் வரும். அடுத்து சிறுதானியங்கள் எந்த குழந்தை சாப்பிடுதோ அந்த குழந்தைக்கு மெமரி பவர், அதாவது ஞாபக சக்தி இன்க்ரீஸ் ஆகும். சிறுதானியங்களை இங்கிலீஷில் மில்லட்னு சொல்லுவாங்க. இந்த மில்லட்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா சாமை, திணை, குதிரைவாளி, வரகு,
கேழ்வரகு, பனிவரகு. இதுதான் அவங்க மூளைக்கு வந்து நல்லது. இது எந்த குழந்தை சாப்பிடுதோ அந்த குழந்தைக்கு ஞாபக பவர் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து இப்போ நீங்களாம் சாப்பிட்டுட்டே இருப்பீங்க, சாக்லேட், கேக், குர்குரே, லேஸ் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதனால நீங்கள் அடிக்ட் ஆயிடுறீங்க அதுக்கு. நானும் இந்த மாதிரி தான் என் பாட்டி வீட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ விட்டுட்டேன் நான். அப்போ எங்கள் அம்மா அப்பா சொன்னாங்க, இது சாப்பிட்டா மூளைக்கு டேஞ்சர் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அப்பத்துலேருந்து இது சாப்பிட்றதே விட்டுட்டேன். ஏன் நான் சாப்பிட்றத விட்டேன்னா, மூளை இருந்தால் தானே படிக்க முடியும், அதுக்காக நான் சாப்பிட விட்டேன். அதுக்கு பதிலாக எங்கள் அம்மா வீட்டில் செஞ்சு தர ஸ்நாக்ஸை மட்டும் தான் சாப்பிடுவேன். மித்தபடி கடையில் விற்கிற ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன். அப்போ நீங்கள் இன்னிலேருந்து சாப்பிடாம இருப்பீங்களா? அப்படி இருந்தால் தான் உங்கள் ஞாபக சக்தி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நீங்கள் எதை படித்தாலும் உடனே படிச்சிருவீங்க. அடுத்து நம்ம மூளைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கெட்டதானது வந்து கார்ட்டூனும் வீடியோ கேமும். இப்போ இன்னைக்கு சோட்டா பீம் பார்க்காத குழந்தைங்களே இல்லைன்னு சொல்லலாம். நானும் இந்த மாதிரி தான் என் பாட்டி வீட்டில் பார்த்துட்டு இருந்தேன். அதில் என்ன காமிக்கிறாங்கன்னா, லட்டு சாப்பிட்டா பலம் வரும்னு காமிக்கிறாங்க. உண்மையிலே பலம் வருமா? வந்துச்சுன்னா நம்ம நாட்டு மிலிட்ரி வீரருக்கு கொடுக்கலாமே, அவங்களுக்கு தானே பலம் தேவை. அடுத்து பவர் ரேஞ்சர்ஸ்னு ஒரு கார்ட்டூன் இருக்கு. அந்த கார்ட்டூனில் எப்போ பார்த்தாலும் டெமில் டெமில் டிஸ்டன் பிஸ்னே காமிச்சிட்டு இருப்பாங்க. அந்த கார்ட்டூனை பார்த்தாலே நம்மளுக்கு ஞாபகம் மறுத்தி கண்டிப்பாக வந்துடும். அதுக்கப்புறம் டோரா, ஜாக்கி ஜான், பென்டன், மிஸ்டர் பின், டாம் அண்ட் ஜெர்ரி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்து இந்த வீடியோ கேமும் ஃபோன் கேமும், நீங்கள் இந்த கேமில் விளாண்டாங்களே உங்களோட மூளையோட நரம்பு பாதிப்படையும். அடுத்து உங்களுக்கு லாங்குவேஜ் கற்றுக்கணுன்னா என்னென்ன செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அவுது பில்லாஹி மின ஷைத்தானி ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நீங்கள் ஆரம்பிக்கணும். அடுத்து அல்லாஹ் என்னோட அறிவை இன்னும் இன்னும் அதிகப்படுத்துவாயாக அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிக்கணும். அடுத்து அம்மா அப்பா சொல்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் படிக்கக்கூடாது, உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் வேணும். அடுத்து நீங்கள் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்குறீங்கன்னா டெய்லி 2 hours ஒதுக்குனா போதும். அப்படித்தான் நான் லாங்குவேஜ் கற்றுக்கும் போது காலையில் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் தான் நான் லாங்குவேஜ் கற்றுக்குவேன். அடுத்து நீங்கள் எதை படித்தாலும் இன்ட்ரெஸ்டோடு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். அடுத்து நீங்கள் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத இடத்துல போய் உட்காந்து படிக்கணும். அடுத்து நீங்கள் லாங்குவேஜோட ஆல்ஃபபெட், அதாவது வவல்ஸ், கான்சனட் இதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிக்கணும். அதில் ஒவ்வொரு எழுத்தையும் நீங்கள் 100 டைம்ஸ்க்கு மேலே எழுதி பார்த்தா தான் உங்கள் மூளையில் ரெக்கார்ட் ஆகும். அடுத்து நீங்கள் எழுதி முடிச்சிட்டிங்கன்னா அதை வாசிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். வாசித்து முடித்தோடனே எழுதி படித்தோடனே ஒக்காபுலரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஒக்காபுலரியை நீங்கள் லிசனிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் லிசனிங் பண்ண ஒக்காபுலரியை நீங்கள் அப்படியே எழுதி பார்க்கணும். அதுக்கப்புறம் கடைசியாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், எந்த லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்கிட்டாலும் உங்கள் மதர் டங்கில் தான் கற்றுக்கணும். அடுத்து வந்து நீங்கள் ரிமெம்பரிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த லாங்குவேஜ் படித்தாலும் டெய்லி ரிமெம்பரிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மறக்காது, அதே சமயத்தில் நல்லாவும் புரியும். நைட்டு நீங்கள் 9 மணிக்கு தூங்கிட்டு காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஃபஜர் தொழுகணும்.
அடுத்து உங்களுக்கு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்கள் நல்லா வீட்டுக்குள்ளே விளையாடாதீங்க, வெளியே போய் நல்லா வேர்வையோட விளையாடுங்க. நல்லா விளையாடணும். அதுக்கப்புறம் பீச்சில் போய் நல்லா குளிக்கணும். அதுக்கப்புறம் மண்ணில் ஓடணும். சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும்.